பாக்யராஜ் சார் வந்து பொருளாதார பின்னடைவில் இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ வேட்டியை மிடிச்சு கட்டு படத்தில் ரஜினி சார் அந்த கேமியோ கேரக்டர் நடிக்கிறதுக்கு பாக்யராஜ் சார் நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போய் ரஜினி சார்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த மாதிரி வந்து வேட்டியை மிடிச்சு கட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவு இருக்குது, நீங்கள் இந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் தான், ஒரு 4-5 நாள் டேட்ஸ் கொடுத்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிடுவேன், அதே நேரத்தில் வெற்றி படமாகவும் ஆயிரும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ரஜினி சார் வந்து அதை வந்து மறுத்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மறுத்ததுக்கு ரஜினி என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது ரஜினி கேட்டதுனால நான் சிவப்பு மனிதனில் கேமியோ கதாபாத்திரத்தில் ரஜினி கேட்ட உடனே வந்து நடிச்சு கொடுத்தார். அது அவருடைய மனசு. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவில் இருக்கும்போது, ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது இந்த படத்தில் நீங்கள் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு 4 நாள் ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்குன்னு கேட்கும்போது அதை வந்து ரஜினிகாந்த் மறுத்தார் அப்படிங்கிறது ஒரு நியாயமற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். சினிமாவில் தானே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்ல பாக்யராஜ் சாருக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்னு. நீங்கள் யாருமே ஏன் முன்னுக்கு வரல, யாருமே ஏன் உதவி செய்யலை, ஏன் எண்ணம், அந்த எண்ணம் கூட உங்களுக்கு ஏன் வரல? யாரையுமே வந்து குறை சொல்லணும்னு எண்ணம் நமக்கு கிடையாது சார். இதெல்லாம் சினிமா துறையில் வந்து இப்படி இருக்கு. இது வந்து சினிமா துறை சாபக்கேடா என்னன்னு தெரியல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மறைஞ்ச பாக்யராஜ் அவர்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்தாலுமே தயாரிப்பின் போது வேட்டியை முடிச்சுக்கிட்ட படத்தினால நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அதனால பெரிய பொருளாதார சிக்கலை சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. அந்த காலகட்டத்திலேயே அந்த படத்தில் வந்து கேமியோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து நடிக்க கேட்டார் பாக்யராஜ், நான் நடிக்க மறுத்துட்டார். அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஸ் இருந்தது. பாக்யராஜ் அவர்கள் கடைசி வரைக்கும் ரஜினிகாந்த் அவர் மீது வருத்தம் இருந்ததாக நிறைய தகவல் இருக்கு. அதெல்லாம் உண்மை தானே சார்? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட். அதாவது வந்து கதை, அப்புறம் வந்து திரைக்கதை, அப்புறம் நடிகர், எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சு காட்டிய ஒரு சாதனையாளர் பாக்யராஜ் சார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜனரஞ்சகமான படங்களாக இருந்திருக்கு, மக்களுக்கு ரொம்ப பிடித்த படங்களாக இருந்திருக்கு, மக்கள் வந்து கூட்டமாக ரசித்த படங்களாக இருந்திருக்கு. பாக்யராஜ் சார் எடுத்த எல்லா படங்களுமே அவ்வளோ ஹியூமராக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையாலுமே பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்யராஜ் சாருடைய சம்பாத்தியம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் டு பேக் எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். ஆரம்பத்துலேருந்து சுவரத்லா சித்திரங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், விடியும் வரை காத்திரு, மௌன கீதங்கள், அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து அப்புறம் முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, பவுனு தான், ராசுக்குட்டி, இப்படி அடுத்து இது நம்மால், இப்படி அடுத்தடுத்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் படங்கள், எல்லாமே மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படங்கள். அதுவும் குறிப்பாக வந்து ஆக்ரி ரஸ்தான் ஒரு ஹிந்தி படம்லாம் பண்ணார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்தது. அமிதாப் பச்சன் எடுத்த படம். ஸோ ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணார். அவருடைய திரை வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து, கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு கோயம்புத்தூர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரை உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர் அடைந்தார். கோலோச்சி நின்னார், அதுலாம் எந்த சந்தேகம் கிடையாது. சம்பாத்தியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சம்பாத்தியம், அதாவது கிராண்டான ஒரு சம்பாத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ பெரிய ஒரு வருமானம், அவ்வளோ பெரிய சம்பாத்தியம். பல படங்கள் பாக்யராஜ் சார் தயாரித்த படங்கள் எல்லாமே சொந்த படங்கள். சொந்த படங்கள்னும் போது அவரே நடிக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு, அவரே வந்து கதை யோசனை எழுதுறாரு, அவரே எல்லாம் பண்ணுறாரு. அப்படின்னும் போது லாபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். 80 காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டது வந்து பாக்யராஜ் சார். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் டாப் ஸ்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி, கமல் 2 பேரும் டாப் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அவங்களுடைய மார்க்கெட் வந்து பயங்கர பீக்கான மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஒரு பக்கம் ரஜினி முரட்டுக்காலை, இன்னொரு பக்கம் கமல் வந்து சகலகலா வல்லவன், இப்படி வந்து பயங்கரமாக போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. கமர்ஷியல் படங்களாக நடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய கமர்ஷியல் வேல்யூ இருந்துச்சு. ரஜினி கமல் 2 பேரும் எப்படின்னா நல்ல ஒரு நடிகர், அதாவது வந்து எல்லாமே பண்ண முடியும். ரஜினியால் ஃபைட் பண்ண முடியும், டான்ஸ் பண்ண முடியும், பஞ்ச் டைலாக் பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி கமலாலையும் எல்லாமே பண்ண முடியும். ஸோ 2 பேரும் ஒரு நல்ல மாஸ் நடிகர்களாக பார்க்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் என்ட்ரியும் இதுக்கு ஈக்குவலாக வந்து டி ராஜேந்தர் சார் என்ட்ரியும் பெருசாக பேசப்பட்டது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் பண்ண முடியுமா, ஒரு மாஸ் ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்னா நடிக்க முடியாது. அவங்களால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த ரஜினி கமலுக்கு ஈக்குவலான ஒரு மார்க்கெட்டில் வந்து 2 பேர் வந்து அன்றைக்கி பீக்கில் இருந்தாங்க.
டாப்ல இருந்தாங்க. பாக்யராஜ் சார் என்ன மாதிரி கேரக்டர் நடிக்க முடியும்? கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு, ரொம்ப ரொம்ப ஒரு இன்னசென்ட் கேரக்டர் நடிப்பாரு, டயலாக் கூட வந்து அதிர்ந்து பேச மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் படங்கள்லயே சக்சஸ் பண்ணி காட்டினவர். தன்னுடைய திரைக்கதை கதையால, தன்னுடைய நடிப்பால, அசாத்திய திறமையால வந்து ஜெயிச்சு காமிச்சவர். அந்த ரஜினி கமலுக்கு இணையா வந்தவர். அதே சமகாலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்து அவர் பன்முக திறமையாளர். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெகுலரான ஒரு ஹீரோன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரால் வந்து ரெகுலர் ஃபைட்டு, ரெகுலர் டான்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய பேட்டர்ன் அது ஒன்று பிடிச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து பார்க்கப்பட்டார். ரஜினி கமல், பாக்யராஜ், டி ராஜேந்தர் 2 பேரும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் இருந்தாங்க, பிரபு இருந்தாங்க, சத்யராஜ் இருந்தாங்க, பல பேர் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்களா, அந்த மார்க்கெட் வேல்யூ ரொம்ப பெருசாக இருந்தது. பாக்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினி வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு காலகட்டம் அது கடந்து ஒரு காலகட்டத்தில் 1 கோடி ரூபா சம்பளம் ரஜினிக்கு ஒரு படத்தில் நடிச்சாங்கிற ஒரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டத்தில் டி ராஜேந்தர் நடித்தாலும் 1 கோடி, பாக்யராஜ் நடித்தாலும் 1 கோடி. அதுதான் வழக்கமான கமர்ஷியல் ஹீரோஸ் வந்து அவங்களால நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸு, குத்துப்பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசி நடிக்கக்கூடிய வழக்கமான கமர்ஷியல் மாஸ் ஹீரோஸ் நடுவில் இவங்க 2 பேரும் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டு அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பளம் ஈக்குவலாக 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கின நடிகர்களாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் பண்ணார். அது எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு கேமியோ கேரக்டர், சின்ன கேரக்டர் தான். ஆனால் அது பாக்யராஜ் சார் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ரஜினி சார் டைரெக்டாக பாக்யராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்த நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், நீங்கள் நடித்து கொடுக்க முடியுமா? கேமியோ, நல்லா கேட்டுங்க, ஒரு சின்ன வேடம், ஒரு கேமியோ கதாபாத்திரம். ரஜினியே டைரக்டா பாக்யராஜ் சார்ட்ட கேட்கிறார், நீங்க நடிச்சு கொடுக்க முடியுமா? நீங்க நடிச்சு கொடுத்தா அந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும், வியாபாரத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும், அது பெரிய மைலேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினியே கேட்கும்போது, ரஜினி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அப்படி பாக்யராஜ் என்ன சொல்றாரு, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொன்னா நான் நடிக்கிறேன். எப்படி நீங்க சொன்னா நான் நடிக்கிறேன், நீங்க கூப்பிட்டு நான் நடிக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதுக்கு சம்மதிச்சு அந்த படத்துல வந்து ஒரு கேமியோ கேரக்டர்ல வந்து நடிச்சு கொடுத்தார், நான் சிகப்பு மனிதன்ல. எப்ப ரஜினியும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ரஜினிக்கு ஈக்குவலா 1 கோடி சம்பளம் வாங்குற காலகட்டத்தில் பாக்யராஜும் இருக்காரு, இவருக்கும் ஒரு தனி மார்க்கெட், நெருப்பு மாதிரி மார்க்கெட் இருக்கிற காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு. அது வந்து அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த பவுனு தான், ரத்தத்தின் ரத்தமே, இந்த வேட்டியை மடிச்சு கட்டு, ஆராரோ ஆரீராரோ, அவசர போலீஸ், இப்படி தொடர்ந்து வந்து பாக்யராஜ் சார் எடுத்த படங்கள் எல்லா படங்களுமே மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி ஒரு தோல்வி முகத்தில் இருக்கும்போது, வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும்போது அவர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டுன்ற படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம் இருந்தது. அது வந்து ரஜினி சார் நடித்தா நிச்சயமாக அந்த படம் பெரிய வியாபாரமாகும், அது வந்து உண்மைதான் அப்படி ஒரு காலகட்டம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும், அந்த படமும் நிச்சயமாக வெற்றி படமாகும். ஏன்னா ரஜினி எல்லாம் அன்னைக்கு நடிச்சாருன்னா எந்த படமாக இருந்தாலும் ஓடிட்டு இருந்துச்சு, அப்படி ஒரு காலகட்டத்தில் ரஜினி இருந்தார். ஸோ அப்போ பாக்யராஜ் சார் வந்து பொருளாதார பின்னடைவில் இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ வேட்டியை முடிச்சு கட்டு படத்தில் ரஜினி சார் அந்த கேமியோ கேரக்டர் நடிக்கிறதுக்கு பாக்யராஜ் சார் நேர ரஜினி சார் வீட்டுக்கு போய் ரஜினி சார்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த மாதிரி வந்து வேட்டியை மடிச்சு கட்டுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவு இருக்கு, நீங்கள் இந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் தான், ஒரு 4-5 நாள் டேட்ஸ் கொடுத்து எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிடுவேன், அதே நேரத்தில் வெற்றி படமாகவும் ஆயிரும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ரஜினி சார் வந்து அதை வந்து மறுத்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மறுத்ததுக்கு ரஜினி என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, ஒரு படத்தில் கேமியோவாக நடித்தா எல்லாருமே வந்து நம்மளை கேமியோவாக நடிக்க கூப்பிடுவாங்க, பல பேர் ரஜினிக்கு தெரிஞ்சவங்க தானே, ரஜினியை வச்சு படம் எடுத்த எல்லாருமே ரஜினிக்கு நண்பர்களாக தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட படத்தில் சின்ன வேடத்தில் நடிங்க, என்னோட படத்தில் சின்ன வேடத்தில் நடிங்க, அவருக்கு மட்டும் நடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் அதை தவிர்த்துட்டேன்னு ரஜினி சொன்னார். ஆனால் ரஜினி வந்து அன்னைக்கு அதை தவிர்த்துட்டார். ரஜினி வந்து அதை தவிர்த்துட்டதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சாருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் இதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார பின்னடைவில் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அவர் வந்து கேட்கும்போது, நான் அந்த கேமியோவில் நடித்து கொடுத்துருக்கணும், ஆனால் நான் நடித்து கொடுக்காம விட்டுட்டேன், அப்படி நான் நடித்து கொடுத்துருந்தா அவருடைய பொருளாதார சிக்கலை வந்து நான் சரி பண்ணியிருக்க முடியும், அதை நான் செய்ய மறுத்ததுனால அவருக்கு வந்து அந்த பின்னடைவு வந்து அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஜினியே வருத்தப்பட்டு பேசியிருந்தார். வருத்தப்பட்டு பேசினா கூட காலம் கடந்து பேசி என்ன பிரயோஜனம்? அதாவது
இதில் என்ன அப்படின்னா சார், பாக்யராஜ் சார் வந்து பீக்கில் இருக்கும்போது ரஜினி கேட்டதுனால நான் சிவப்பு மனிதனில் கேமியோ கதாபாத்திரத்தில் ரஜினி கேட்ட உடனே வந்து நடித்து கொடுத்தார். அது அவருடைய மனசு. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவில் இருக்கும்போது, ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது, இந்த படத்தில் நீங்கள் ஒரு சின்ன கேரக்டர் நடித்து கொடுத்தீங்கன்னா, ஒரு 4 நாள் தேதி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும்னு கேட்கும்போது அதை வந்து ரஜினிகாந்த் மறுத்தார் அப்படிங்கிறது ஒரு நியாயமற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அவர் 1000 காரணம் சொல்லலாம், லட்சம் காரணம் சொல்லலாம், ஆனால் அது நியாயமற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சிவப்பு மனிதனில் ரஜினி வந்து பாக்யராஜில் கேமியோ நடிக்க கேட்கவே இல்லை. அப்போ வந்து இவர் வந்து பாக்யராஜ் வந்து ரஜினியை பார்த்து கேட்குறார் அப்படின்னும் போது அப்போ மறுத்திருந்தா கூட அதில் ஒரு நியாயம் நம்ம கற்பிக்க முடியும். அப்போ கூட எப்படின்னா ஒரு சக நடிகன் கஷ்டத்தில் இருக்காரு, சக நடிகன் பொருளாதார பின்னடைவில் இருக்காரு, படங்கள் தோல்வி அடைகிறதுனால சிக்கலில் இருக்காருன்னும் போது ஒரு 4 நாள் தேதி கொடுத்துட்டா என்ன ஆயிருப்போகுது சார்? ஏன்னா ஒன்றுமே ஆகாதில்ல. கொடுத்துருந்தா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாருடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிருக்கும். ஆனால் ரஜினி அதை பண்ண மறுத்துட்டார். ரஜினி அதை பாக்யராஜுக்கு மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னா கிடையாது. டி ராஜேந்தரும் இதே ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தரும் அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருந்தார். அவரும் 1 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ராகம் தேடும் பல்லவின்னு நினைக்கிறேன் ஒரு படம். அந்த படத்தில் விநியோக உரிமையை வந்து மொத்தமாக டி ராஜேந்தரை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ராகம் தேடும் பல்லவி தான் அந்த படம் வந்து பெரிய நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். அன்னைக்கு வந்து டி ராஜேந்தர் வந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து உயிர் உள்ளவரை உஷான்னு ஒரு படம் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம். அதில் வந்து ரஜினி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ரஜினி அன்னைக்கு பீக்கில் இருக்கார். எப்போவுமே ரஜினி பீக்கில் இருக்கார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, என்னைக்கு அவர் திரை வாழ்க்கையை தொடங்கினாரோ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினிக்கு வந்து இறங்கு முகமே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் ஏறுமுகமாக தான் ரஜினி இருந்திருக்காரு. எல்லா காலகட்டத்திலையும் டாப்பில் தான் ரஜினி இருந்திருக்காரு. மற்றவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இறங்கு முகங்கள் வந்திருக்கு. அப்படி ஒரு இறங்கு முகம் வரும்போது, பொருளாதார பின்னடைவில் இருக்கும்போது டி ராஜேந்தர் வந்து உயிருள்ளவர் உஷா கதையை போய் ரஜினி கிட்ட சொல்லி இந்த படத்தில் நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த படம் இதுக்கு முன்னாடி வாங்கின படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண படத்தில் வந்து நிறையா சிக்கல் ஆகிப்போச்சு, தோல்வி ஆகிப்போச்சு, நஷ்டம் ஆகிப்போச்சு, பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ரஜினி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் வந்து பெரிய பேனர் படத்தில் தான் நடிப்பேன், அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து டி ராஜேந்தர் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. டி ராஜேந்தர் சார் ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பேனராக நான் உருவெடுத்து நான் பெரிய பேனராக மாறினேன்னா என்னுடைய பேனர் சிம்பு சினியார்ஸ், நான் அன்னைக்கு மறுபடியும் வந்து உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர் சார் வந்துட்டார். எப்படின்னா யாராக இருந்தாலும் சார் எல்லாருமே நடிகர்கள், எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லை, டைரக்டர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏனியாக இருந்திருப்பாங்க, உதவி இருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். அப்படின்னும் போது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் வரும்போது யார்கிட்ட தேடி போக முடியும்? யாராவது ஒரு சக நண்பர், சக துறையில் இருக்கிறவர் நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்தோடு தேடி போகும்போது அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம செய்கிற சிறு உதவி இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய உதவியாக கூட இருந்திருக்கலாம். ஒரு வீடு, அதில் ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் கொஞ்சம் வீக்காக ஒல்லியாக கொஞ்சம் சோர்வாக இருக்கிறான் அப்படின்னா அந்த தாய் யாருக்கு வந்து ஜாஸ்தி சோறு கொடுக்கணும்? அந்த வீக்காக இருக்கிற பிள்ளைக்கு தான் ஜாஸ்தி சோறு கொடுக்கணும். அவங்கள தான் நம்ம பாதுகாத்து பலசாலியாக மாற்றணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் வந்து எப்போவுமே என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும்னு நினச்சார். அதில் தப்பாக நம்ம சொல்ல முடியாது, தப்பாக சொல்ல வரல. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அவர் ரொம்ப கால்குலேட் பண்ணுவார். எப்போவுமே வந்து நாம் வந்து சூப்பர் ஸ்டாராக எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பார். அந்த மார்க்கெட்டை அவர் தக்க வச்சுப்பார். 75 வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கான மார்க்கெட்டு, அவருக்கான ஓப்பனிங் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ இருக்கிற படம் வரைக்கும் தர்மன் வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான அவருடைய உழைப்பு, அதுக்கான அவருடைய மூளை எல்லாமே செலவழிச்சுக்காரு. எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி எப்போவுமே அப்படின்னா தன்னை விட மிகப்பெரிய ஆட்களுக்கு தேதி கொடுத்து அந்த படத்தை சேஃபான படமாக நினைக்கணும்னு நினச்சார். ஒரு பணக்காரனுக்கு தேதி கொடுத்து, யார் என்னெல்லாம் வேண்டாங்க, கோடிக்கணக்கில் பணம் ஆல்ரெடி இருக்கிறவருக்கு தேதி கொடுத்து இங்கே அவரை மேலும் மேலும் பெரிய பணக்காரன் ஆக்குறதை விட உங்களை துறை சார்ந்தவர்கிட்ட வந்து உங்ககிட்ட உதவி கேட்குறவங்க, உங்கள் சக நடிகர்கள், உங்கள் கூட வந்து பயணித்தவங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உதவி பண்ணவங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு படம் தானே சார் நடித்து கொடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு வந்து கமிட் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? கிடையாது. ஒரு படங்கிறது என்னவா இருந்தது? அதிகமாக அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கினாங்கன்னா 6 மாதத்தில் ரிலீஸே பண்ணிடுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு படம் பண்ணி கொடுத்துருந்தா அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஆனால் ரஜினி
வந்து இதெல்லாம் செய்யலை. ரஜினி வந்து செய்யலைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டாக தான் வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து பாக்யராஜ் சாருக்கு வந்து ஒரு மன வலியை வந்து ஏற்படுத்தியது. அது உண்மைதான். எப்படி சார் இல்லாமல் இருக்கும்? அவர் வந்து கேட்டப்ப நான் சிவப்பு மனிதனில் கேமியோ நடிச்சு கொடுத்தார்ல, இவர் கேட்கும்போது, இவர் ஒரு பிரச்சனையில் கேட்கும்போது இவர் பண்ணி கொடுக்கணுன்றது தானே நியாயம். பண்ணி கொடுக்கலைங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு வடுவா இருக்கத்தானே செஞ்சிருக்கும். அது வெளிப்படுத்தலை, அதை வந்து பப்ளிக் படுத்தலையே தவிர உள்ளுக்குள்ள மனுஷன் தானே, உள்ளுக்குள்ள இருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். டி ராஜேந்தர் வந்து சமீபத்தில் உயிர் நான் சிவப்பு மனிதன் பாக்யராஜ் அவர்களோட சொந்த படம் கூட கிடையாது, ரஜினி அவர்களோட. ஆனால் இது அவருடைய சொந்த படம் இல்லை. ஆமாம், நான் சிவப்பு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்தர் ராவ்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், பாப்புலரான ப்ரொடியூசர். அவரோட படம், பாக்யராஜோட படம் கிடையாது. அவருடைய படத்தில் ரஜினி நடித்தார். ரஜினி நடித்தப்ப பாக்யராஜ் வந்து கேமியோ பண்ணி கொடுத்தாரு. டி ராஜேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ளவரை விஷா படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி கிட்ட நான் தேதி கேட்டேன், இப்படி சொன்னார்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரஜினி செஞ்சார் ஒரு காலகட்டத்தில். அது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம பார்க்கும்போது அது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் வந்து சக நடிகர்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இது வந்து ரஜினி மட்டும் இந்த மனநிலையில் இல்லை, இந்த மனநிலையில் எல்லாருமே இருக்காங்க. சினிமாக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. சினிமாக்காரவங்க எல்லாருமே அப்படின்னா ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னும் போது 1000 விஷயம் பேசுறீங்க. இருக்கும்போது நீ ஏன் வந்து அவரை யாருமே பார்க்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு பாக்யராஜ் சார் மறைஞ்சிட்டாரு, பாக்யராஜ் சார் இல்லை. எவ்வளோ பெரிய சாதனையாளர் பாக்யராஜ் சார். அவருடைய சாதனை பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது. அப்படி ஒரு சாதனை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் முதலே சொன்னதுதான், ரெகுலர் ஹீரோ கிடையாது. ஆனால் ரெகுலர் ஹீரோ இல்லாமே அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருந்தார். திரைக்கதை வசனம் எழுதுறதுல கிங்காக இருந்தார், இயக்குநரில் கிங்காக இருந்தார், தயாரிப்பாளரில் மாஸ்டர் இருந்தார். ஸோ ஒரு தொழிலை வந்து ஒரு 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 கோயம்புத்தூர் பக்கம் வந்து ஒரு தொழிலை நேர்மையாக நேசித்து கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் வந்து அந்த உச்சம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அடைந்த ஒரு மனிதர். அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்குது, அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குன்னும் போது, நீங்கள் இத்தனை பேர் உள்ளதானே இருக்கிறீங்க, நீங்கள் சினிமாவில் தானே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்ல பாக்யராஜ் சாருக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்னு. நீங்கள் யாருமே ஏன் முன்னுக்கு வரல, யாருமே ஏன் உதவி செய்யலை, ஏன் எண்ணம், அந்த எண்ணம் கூட உங்களுக்கு ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. அது நம்மளுடைய ஆதங்கமாகவும் இருக்குது. நம்ம யாரையுமே வந்து குறை சொல்லணும்னு எண்ணம் நமக்கு கிடையாது சார். இதெல்லாம் சினிமா துறையில் வந்து இப்படி இருக்குது. இது வந்து சினிமா துறை சாபக்கேடா என்னன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் சரி பண்ணால், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் அது வந்து பெரிய ஒரு, அதாவது நல்ல வளர்ச்சி பாதையில் அது போகும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. இனிமையாவது இது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நம்ம சொல்ல வேண்டிய கருத்தாக நினைக்கிறோம். குறிப்பாக திரைப்பிரபலங்கள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இறுதி ஊர்வலத்துலேயும் சரி, அங்கேயும் சரி, அந்த வீட்லேயும் சரி, மீடியாக்கள் வந்து அத்துமீறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் மறைஞ்ச பாரதிராஜா ஆகட்டும், இப்போ பாக்யராஜ் அவர்களாகட்டும், இதே குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கு. ராதிகா அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் சுஹாசினி, 2 பேருமே வந்து மீடியாக்களை தள்ளி விட்டாங்க. மக்கள் மேலே கோபமாகறாங்க. ஏன் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஏன் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறீங்க, ப்ரைவசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுதிருக்காங்கல்ல, எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? யார் அத்துமீறா, திரைப்பிரபலங்களா, மீடியாக்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம இங்கே குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து முதல்ல தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஊடகங்கள் எப்போவுமே செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற இன்டர்மீடியேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய தொழிலே அதுதான். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நடக்கிற A to Z வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ 40 வருடங்களுக்கு முன்னாடி அச்சு ஊடகங்கள் இருந்தது. அச்சு ஊடகங்கள் தான் எல்லா விஷயங்களுமே வந்து பிரசுரிக்கப்பட்டு இருந்தது. மக்கள் வந்து அதை பார்த்து வாங்கி படித்து தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு டோட்டலாகவே எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த யூடியூப், இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எதையுமே வந்து நம்ம மறைக்க முடியாது, மறைந்து வாழ முடியாத ஒரு காலகட்டமும் வந்துருச்சு. அது அந்த காலகட்டம், அந்த கால சூழ்நிலை அப்படியே தவிர அதை நம்ம அதை விமர்சனம் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு 10 ஊடகங்கள் இருந்தது, 20 ஊடகங்கள் இருந்தது. எல்லாம் அப்படின்னா அச்சு ஊடகங்களாக இருந்தது. அந்த அச்சு ஊடகங்கள் எப்படின்னா அச்சேற்றப்பட்டு அது வெளியில் வரும்போது படிக்க மட்டும்தான் செய்ய முடியும், காட்சியாக பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு காட்சி ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு யூடியூப்லாம் நிறைய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாங்கிற ஒரு மீடியாவில் யார் வேணாலும் என்ன கருத்து வேணாலும், சோஷியல் மீடியா அதாவது வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதுல எல்லாம் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட்டுக்க முடியும், நம்ம நினைக்கிறது சொல்ல முடியுங்கிற சுதந்திரம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் வந்து பெருகி போயிடுச்சு, பயங்கரமாக பூதாகரமாக வந்து பெருகி வந்து ஊடகங்கள் போயிடுச்சு. அப்படின்னும் போது ஒரு செலிபிரிட்டியோட மரணம், செலிபிரிட்டியோட திருமணம், செலிபிரிட்டியோடைய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஊடகங்கள்
ஊடகங்கள் வந்து அவங்களுடைய தொழில், நான் மறுபடியும் சொல்றது, ஊடகங்களுடைய தொழிலே ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான், மீடியேட்டர்ஸாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க அதை வந்து எடுத்து காட்டணும்னு தானே நினைப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல போகிறது, எடுக்கிறது, கூட்டம் கூடுறது, இதெல்லாம் நம்ம தவறாகவே சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம விமர்சனமே பண்ண முடியாது. அங்கே வந்து ஊடகமே வந்து பயங்கரமாக வந்துருச்சு. 100 ஊடகம் வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சு. 200 பேர் இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வந்துருச்சு. இதெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் கேமரா எடுத்து எடுக்கிறாங்களா? ஊடகவியாளர்கள் மட்டும்தான் அதை வந்து படம் பிடிக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே, போகிறவன் வர்றவன், ரோட்டில் நிற்கிறவன், இப்போ சும்மா அந்த பக்கம் வந்து காரில் போகிறவன், பைக்கில் போகிறவன், எல்லாருமே வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து செல்ஃபோன் எடுக்கலாங்கிற ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஊடகவியாளர்கள் அவர்களுடைய தொழிலை அவர்கள் செய்கிறாங்க. ரெண்டாவது எப்படின்னா, செய்திகளை முந்தி தரது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி இருக்கும்போது ஒரு புது புது தகவல்களை சொல்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறதுனால அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொண்டு வரணும். அதாவது எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர முடியும்னா, இந்த ஊடகவியாளர்கள் வரதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊடகவியாளர்களுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்கலாம். ஒரு ஸ்டாமினா போட்டு, இப்போ பிரபலங்கள் வீட்டில் வந்து குமியை தானே செய்வாங்க, அது நியாயம் தானே, செய்தி சொல்லணும்ல. அப்போ சாமியானா போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையறை கொடுத்து, இதுக்குள்ளே இருங்க, வர செலிபிரிட்டிஸை வந்து நீங்கள் வந்து பேட்டி எடுங்க, இந்த இடத்துல செலிபிரிட்டி வச்சு பேட்டி எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்க சார், பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக வந்து உழைக்கிறவங்க கிடையாது சார். எந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ராத்திரி பகல் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒரு யூரின் கூட போக முடியாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு மீடியா பீப்புள். அப்படின்னும் போது அவங்களுடைய தொழில் அது, அதனால் அந்த உழைப்பை அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான தண்ணி, அவங்களுக்கான மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து வரையறைப்படுத்தலாம். வரையறைப்படுத்த முடியுமா, படுத்த முடியாதான்னா நிச்சயமாக வரையறைப்படுத்தலாம். இந்த வரையறை எப்படி படுத்த முடியும்? இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிஆர்ஓஸ் இருக்காங்க சினிமாவில் வந்து. பிஆர்ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஆர்ஓஸ் இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியோட டெத்துனா பிஆர்ஓஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வாலண்டரியாகவே அந்த செலிபிரிட்டி வீட்டுக்கு வந்து அங்கே வந்து அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது யார் விஐபி, யார் வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், அவங்களையெல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு போய் அவங்கள வந்து பார்த்து அனுப்புறதுங்கிறது பிஆர்ஓஸோட வேலை. அந்த இடத்துல இருக்கிற செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு கொடுக்குறது பிஆர்ஓஸோட வேலை. இதெல்லாம் பிஆர்ஓஸ் செஞ்சால் கூட இன்றைக்கி இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறது ஊடகவியாளர்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கி பப்ளிக்லேருந்து எல்லாருமே எல்லா பக்கமும் உள்ளே பூந்துடுறாங்க. எல்லார் கையிலையும் நான் சொன்ன மாதிரி கேமரா இருக்குன்னும் போது நீங்கள் யாரை வந்து கட்டுப்படுத்துவீங்க, எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அப்போ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சினிமாவில் வந்து பிரபலங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க? அவங்க வாழும் போதும் செலிபிரிட்டி, அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் செலிபிரிட்டி. யாரோட பார்வையில்? பப்ளிக்கோட பார்வையில், ரசிகனோட பார்வையில் எப்போவுமே அவங்க வந்து செலிபிரிட்டி தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், ஒரு டெத்து நடந்துருச்சு, அந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், அந்த உறுப்பினருக்கு அந்த இறந்து போன செலிபிரிட்டி, அவர் பிரபல நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவர் வந்து செலிபிரிட்டி அப்படின்னா செலிபிரிட்டி கிடையாது. அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு குழந்தைங்களுக்கு 2-3 குழந்தைங்களுக்கு தகப்பன், ஒரு அம்மா அப்பாவுக்கு மகன், ஒரு அண்ணன் தம்பிக்கு தம்பி அண்ணன், இப்படி உறவுகளை பின்னப்பட்டு பார்க்கப்படுற ஒரு மனுஷனாக இருப்பார். அவர் அன்றைக்கி இறந்து போய் அந்த சவப்பெட்டியில் வச்சுருக்காங்கன்னும் போது அந்த துக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் இருக்கிற அந்த சம்பந்தப்பட்ட வீட்டினுடைய உறுப்பினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு, நண்பர்களுக்கு, ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கு இருக்கிற துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த துக்கத்தை நம்ம மதிக்கணும். ராதிகா அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டதை நிறைய பேர் வந்து ஏன் கையெடுத்து கும்பிடணும்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஆதங்கத்தில் எல்லாரும் வந்து பாடியவே கொண்டு வர விடலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து இறந்துட்டாருங்கிற தகவல், அவர் வந்து வீட்டிலே இறந்துட்டாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, அங்கே வந்து இறந்துட்டாருங்கிறத டிக்ளேர் பண்ணோன்னே சடன் டிமைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஒரு டெத். இது யாருமே எதிர்பார்க்கல. இப்போ பாரதி ராஜா சாரோடைய டெத்து வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க, ஏன்னா அவர் உடம்பு முடியாமல் இருந்தார் எல்லாம். ஆனால் இதில் வந்து ஷாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து உடனே வந்து பாக்யராஜ் சார் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் வந்து பாடி வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் வந்து இங்கே வந்து திபுன்னு வந்துருச்சு. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது, அந்த ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது, அதுக்கு முன்னாடியே வந்து சவப்பெட்டி வந்து வீட்டில் இறங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திபன் மாதிரி ஆட்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்கெல்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா குடும்ப ஆட்கள் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னும் போது அந்த பாடியை இறக்கி தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணிங்கன்னா, கூட்டமாக நீங்கள் நெருக்குனீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? அது பண்ணது ஊடகவியாளர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. அங்கே ஊடகவியாளர்களும் இருந்திருக்கலாம், பொதுமக்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது க்ரஷ் பண்ணுறாங்க, அப்படியே
அது ஒரு உயிரற்ற உடல் அப்படின்னும் போது அந்த உடல் அது வந்து மரியாதை அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வேதனை தருமா இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே நீட்டார். இப்போ பாக்யராஜ் சார் சம்பவத்தில் நடந்த விஷயம், ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே இப்படி நீட்டி வந்து ஃபோட்டோ எடுக்கிறார். இது தேவையா? இதுதான் வந்து நம்ம கேட்குற கேள்வி. இது தேவையா? இது அவசியமற்றது. அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இத்தனை வருஷம் குழந்தை குட்டியா இருந்த பிள்ளைங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அவங்களுடைய உணர்வுகளை நம்ம யோசிக்கணும்ல. இது தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது ஊடகவியாளர்கள் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. இது வந்து பப்ளிக்கே பண்றாங்க. இதுல பப்ளிக்கா இது ஊடகவியாளரானே இன்னைக்கு வந்து யாரையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்துருச்சுன்னும் போது இந்த அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம்? சரியே பண்ண முடியாதா? இது இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குமா அப்படின்னா சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் யூனியன், டான்சர்ஸ் யூனியன், இப்படி ஒரு 24 பெப்சி கிராஃப்டில் ஒரு 5-6 யூனியன் வந்து ரொம்ப முக்கியமான யூனியனாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் படம் எடுத்தால் தான் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த சங்கத்திலேருந்து இப்போ நடிகர் சங்கம் ஒரு பிரபலம் இறந்து போயிட்டாரு. அந்த பிரபலம் இறந்து போனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் வந்து விடுமுறை விட்டுறாங்க. அதாவது வந்து சினிமா படப்பிடிப்பு நடக்கக்கூடாது, அதை வந்து ஒரு அவங்களுக்காண்டி அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி நிறுத்துறாங்க. அப்போ அந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் படப்பிடிப்பு எங்கேயாவது நடந்தால் ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு பொழப்பு ஓடும். ஸோ படப்பிடிப்பு இல்லை ரத்துன்னும் போது எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. இதுதானே உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு 50 பேர், வெறும் ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் கூட வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு குரூப் வர சொல்லி அவங்க மூலமாக இந்த பாதுகாப்பை இவங்களுக்கு கொடுக்கலாமே. அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா பணமும் கொடுக்கலாம். டெய்லி வந்தாங்களா, ஒரு 50 பேர் வந்தாங்களா, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 50,000 ரூபா ஆகுமா? கொடுங்க. அவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் வந்து நேசித்து செய்வாங்க. எப்படின்னா அவங்க சினிமாவில் இருக்கிறவங்க இந்த நடிகர்களை எல்லாம் ஏற்கனவே வந்து பல இடங்களில் பார்த்துருப்பாங்க. சினிமானா என்னன்னு தெரியும். இது இல்லாமல் வர விஐபிஸ் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களெல்லாம் இங்கே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பேட்ச் கொடுக்கலாம். அதாவது வந்து நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு பெரிய பேட்ச் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டை கொடுத்து அந்த டிஷர்ட்டை போட்டுங்க, நீங்கள் நடிகர் சங்கத்திலேருந்து வர வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, அவங்களுக்கு எப்படி ஊடகவியாளர் பண்றாங்க அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். அவங்க நல்லாவும் வந்து ஒரு உண்மையோட கூலி வாங்குறோங்கிறதுக்காண்டி உண்மையோட வந்து அந்த இடத்துல வந்து கட்டுப்படுத்துவாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமே, இதெல்லாம் ஏன் பண்ண மறுக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் இதை விட ஜாஸ்தியாக ஊடகங்கள் பெருகிட்டு தான் போகும். சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்ம ஊன்னு சொன்னாலும் அது வந்து இன்னைக்கு வந்து பேச்சு பொருளாக மாற்றப்படுது. நம்ம சும்மா மௌனமாக இருந்தாலும் பேச்சு பொருளாக மாற்றப்படுது. ரஜினி என்ன சொன்னார்? பேசினாலும் குத்தம், பேசாட்டாலும் குத்தம்னு வந்து சொன்னார் இல்லையா? ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி தான் சிஸ்டமேட்டிக் பண்ணால், இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை பண்ணால் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும். கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை நம்ம தான் வந்து சரிப்படுத்தி அது எது சரியாக இருக்குங்கிறத வந்து உட்காந்து ஆலோசனை பண்ணி சரிப்படுத்த முடியும். இதை யார் பண்ண முடியும் அப்படின்னா சங்கங்கள் பண்ண முடியும். நடிகர் சங்கத்தில் இருக்கிற சங்கங்கள், அப்புறம் வந்து இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இல்லை பல பேர் முக்கியமான சில திரைப்பிரபலங்கள்லாம் உட்காந்து இதுக்கு ஒரு எப்படி சொல்றது, இது முடிவு கட்டுறது கிடையாது, இதுக்கு ஒரு சரியான வழித்தடம் அமைச்சு கொடுக்குறது. ஒரு பிரபலம் இறந்து போயிட்டா என்ன நடக்கணும், எப்படி அது வந்து ஆர்கனைஸ்டாக நடக்கணும் அப்படிங்கிறத செஞ்சால் நிச்சயமாக அதை தவிர்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ராதியா அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டது, அழுதது, அவங்களுடைய உணர்வுகள், அதை நம்ம மதிக்கணும். அவங்க ஒரு நடிகையாக இருக்கலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு நாடகமே போட்டு தரேன் உங்கள் டிஆர்பிக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை இருக்குது, அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களும் மனுஷி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நடிகர்களும் நம்ம மாதிரி சக மனிதர்கள் தான் அப்படின்னு பார்க்கணும். அவங்களுடைய அதாவது ஊடகவியாளர்கள் வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் வரீங்கன்னு கேட்கவும் முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆடியோ நைட்டு பவர் கட் ஆயிடுச்சு சார். பவர் கட் ஆன இடத்துல ஊடகங்கள் வந்து லைவ் போட்டனால தான் உடனே வந்து பவரை சரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. ஆமாம், பவர் கட் 3 மணி நேரம் பவர் கட் இல்லாமல் இருந்திருக்கு. பாக்யராஜ் சாரோடைய அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு பவர் வேணும், அப்போ தான் வந்து அது குளிர் ஊட்ட முடியும். அது நடக்கலை அப்படின்னும் போது அது ஊடகவியாளர் இருந்ததுனால தான் செய்தி உடனே வந்து பரவி உடனே வந்து அது சரி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல
விஷயங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ்னா ஒரு ஊடகவியாளர் வேணும், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்னா ஊடகவியாளர் வேணும், உங்களுக்கு ஒரு கல்யாணம்னா அது பிரபலப்படுத்துறதுக்கு ஊடகவியாளர் வேணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊடகவியாளர் வேணும். ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஊடகவியாளர் வேணும்னும் போது செலிபிரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்க்க தான் செய்வாங்க, அவங்க தொழில் வரதான் செய்வாங்க, அவங்க வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் செய்யத்தான் செய்வாங்க. அதில் வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ மொத்தத்தில் வந்து எப்படின்னா எல்லா பக்கமும் நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். அந்த மதிப்பை வந்து ஊடகவியாளருமே ஒரு சில ஊடகவியாளர்கள் வந்து அத்துமீறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து தவிர்க்கணும். அப்படி அத்துமீற ஒரு ஊடகவியாளர் இருந்தா அந்த ஊடகவியாளர்கள் மற்றவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கணும். யார் ஊடகவியாளர்களே கூப்பிட்டு கண்டிச்சு இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் மாதிரி உணர்வு உள்ளவர்கள் தான் எல்லாரும், அவங்களும் சரி நாமளும் சரி எல்லாரும் சரிங்கன்னு ஒரு எண்ணங்கள் மனசுல பரவுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியும். ஒழுங்குபடுத்தினா இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும். அது இல்லாமல் இல்லைன்னா இப்படிதான் ஒவ்வொரு செலிபிரிட்டி டெத்துக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.